வெல்கம் டு மை கிச்சன். ஐம் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி கோவக்காய் பொரியல் வந்து பண்ண போகிறேன். இது கோவக்காய் வறுவல் பண்ண போகிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் வறுவல் வந்து எப்படி சிம்பிள் தான், ஆனால் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இப்போ ரெசிபி ஹீட் ஆகிடுச்சு. கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் 1/2 கிலோ இதனால எண்ணெய் கொஞ்சம் இவ்வளோ வந்து எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. ஹீட் ஆயிடுச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சோன்னா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொடிச்ச உளுத்தம்பருப்பு அதே 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வந்து பொன்னிறத்தில் வரணும். எல்லாம் சிவந்தோன்னா இதில் வந்து நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். அப்படியே ஆட் பண்ணோன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் 3/4 ஸ்பூனு, ஏன்னா 1/2 கிலோக்கு கல்ல கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்குற வரை நம்ம இப்போ லைட்டாக சீரகப்பொடி ஆட் பண்ணலாம். சீரகப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெருங்காயத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. நல்லா இதை வதக்கிக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள், அந்த ஃப்ளேவருக்காக. மிளகாத்தூள் ஒரு காரம் நல்லா சூப்பராக வேணும்னா நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு காரம் நிறைய வேணும், அதனால் நல்லா இருக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வந்து வதங்கி வந்துச்சு. நம்ம கோவக்காவை ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ கோவக்காவை ஆட் பண்ணிடலாம். கோவக்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த கோவக்கால 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம டீ குடிப்போம் இல்லையா, அந்த தண்ணால இப்போ நல்லா இதை கிளறி விட்டுலாம். இந்த தண்ணியிலே இந்த கோவக்காய் வந்து குக் ஆயிரும். சட்டியை மூடி வச்சிடலாம். அப்பப்போ வந்து கிண்டி விடலாம். ஒரு 10 மினிட்ஸில் கோவக்காய் வந்து தண்ணி நல்லா சுண்டி நல்லா வந்து குக் ஆயிடும். இப்போ கோவக்காய் 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். வேர்க்கடலை, வறுத்த கடலை பவுட்ரு வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து இந்த பவுட்ரை ஆட் பண்ணிடலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக வேணாம். இதை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல ஒரு செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக. கோவக்காய் வறுவல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நாம் சந்திக்கலாம்.